அந்தர் பல்டி அடித்து திருமாவளவன் அதிமுகவிற்கு திடீர் ஆதரவு, அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்ய இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆல்ரெடி திமுக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கைவசம் வைத்திருக்கிறது. அந்த கூட்டணிக்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது தொல் திருமாவளவனுடைய கட்சியும் அந்த கூட்டணியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 4 தொகுதிகளிலும் போட்டியிட்டார்கள் என நினைக்கிறேன். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸை காட்டிலும் அதிகப்படியான தொகுதியில் எங்களுக்கு வேண்டும் என தற்சமயம் திருமாவளவன் போர்க்கொடிகளை உயர்த்த ஆரம்பித்திருப்பதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிற்கு திடீரென ஆதரவுகளை கொடுத்திருக்கிறாராம் நமது திருமாவளவன் அவர்கள். தமிழகத்திலே 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள திமுக தனது கூட்டணி கட்சியுடன் தயாராகி கொண்டிருக்கிறது. என்னதான் தனது கூட்டணி கட்சிகள் பலமாக இருந்தாலும் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சி இணைக்கக்கூடிய பணியிலே ஸ்டாலின் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறார். அதே சமயம் திமுகவில் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கூட சில கூடுதல் தொகுதிகளை கேட்க முதல்வருக்கு தொடர்ந்து அழுத்தம் என்பது கொடுத்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு வருகின்றதாம். அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திமுகவிற்கு எதிராக சமீப காலமாகவே சில விஷயங்களையும் பொதுவெளியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதன்படி சமீபத்தில் கூட திமுக அரசு மீது எங்களுக்கு விமர்சனங்கள் உண்டு, ஆனால் எந்த விமர்சனங்களோடு தான் கூட்டணிகளை போற்றுகிறோம் என கூறி பரபரப்பை கிளப்பியிருந்தார். இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளும் இடதுசாரியாக்க வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காக அதிமுகவை புறக்கணித்துவிடக் கூடாது, அந்த கட்சியும் இடதுசாரி அரசியலை அடிப்படையாக கொண்டு பெரியார் குழுவுடன் உருவான இயக்கம் தான் நாம் அணுக வேண்டும் என திருமாவளவன் அதிமுகவிற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். இவரின் இந்த பேச்சு தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி என்பது வைத்திருப்பதற்காக அந்த கட்சியை நாம் புறந்தள்ளிவிட முடியாது, அதுவும் ஒரு இடதுசாரி கட்சி அடிப்படையில், அதுவும் பெரியாருடைய கொள்கையின் மூலம் உருவான கட்சி என்றுதான் நாம் அதை அணுக வேண்டுமே தவிர பாஜகவுடன் இருப்பதால் அதிமுகவை புறந்தள்ளக்கூடாது என நமது தொல் திருமாவளவன் பேசியிருப்பது திமுக மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் கூடுதலாக சமீபத்தில் கூட திமுகவிற்கு எதிராக மதுவிலக்கு வேண்டும் என நடைபயணம் கூட திருமாவளவன் மேற்கொண்டிருந்தார். அதிலையும் கூடுதலாக தற்சமயம் திமுகவிலே அதிகப்படியான தொகுதிகளை கேட்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்பது தற்சமயம் திமுக அதிகப்படியான தொகுதிகளை தரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அதிமுகவுடன் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கலாம் என முடிவுகள் செய்திருப்பதாகவும் ஒரு சில நபர்கள் தங்களுடைய தகவலை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு தான் நமது எடப்பாடி பழனிசாமி 2026 ஜனவரி மாதத்தின் இறுதியிலே கூட்டணி என்பது இறுதி செய்யப்படும் அப்படிங்கிற தகவலையும் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.